சூரிய பயிற்சியில நடக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு அப்பாடா இப்பதான் 7.5 சனிலாம் முடிஞ்சுது, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரேன் அப்படின்னு மூச்சு விடுறாங்க. அவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் என்ன பலன் கொடுக்குது? அதுக்கும் மேல மனைவி வழி வசதி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு. இப்போ மகர ராசி பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் அதிர்ஷ்டம், நல்ல திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். இளைய கலத்திரம் 2வது திருமண வரும். நாங்கள் 7 நாட்டு சனியும் போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை மொத்தமாக இழுத்து மூட்டிட்டோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சூப்பரான இன்வெஸ்டர் வருவாங்க, நல்ல முதல் போட்டு நல்ல பிரம்மாண்டமாக தொழில் நடத்துறதுக்கு. இல்லை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஐயா பிரம்மாண்டமா அப்படின்போது டாடா பிர்லா கன்சர்ன் மாதிரி பெரிய லெவல்ல நாங்கள் நடத்துவோமா அப்படியும் எதிர்பார்க்க கூடாது. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பற்றியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குவதா மேடம். எப்படி அப்படின்னா பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது.
சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம். சூரிய பயிற்சியில நடக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு அப்பாடா இப்பதான் 7.5 சனிலாம் முடிஞ்சுது, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரேன் அப்படின்னு மூச்சு விடுறாங்க. அவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் என்ன பலன் கொடுக்குது? கண்டிப்பா மேடம். மகர ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல சிவராஜ யோகம். எனக்கு பாத்தீங்கன்னா 26 வயசு தான் ஆகுது. ரொம்ப நாளா திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல 22 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி பாக்குறவங்களையும் நாங்க பாக்குறோம் மேடம். பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதுல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஐயோ எவ்வளவு நாளா பாத்துட்டு வரோமா, நல்ல மாப்பிள்ளையே கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு என்னமோ 46 வயசான மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்றேன். நான் சொல்வேன், அம்மா 30 வயசுக்கு மேல பண்ணுங்கம்மா, என்னம்மா வாழ்க்கைனா என்னன்னு புரியட்டுமா, பண்ணுங்கம்மா. நம்ம சொன்னா கேட்கறாங்களா? அனுபவத்துல சொல்றோம், நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த காலகட்டம் பாருங்க, நல்ல திருமண வரன் அப்படின்றது நல்ல வசதியான, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தேடிட்டே இருக்காங்கன்னா நல்ல வசதியான, புத்திசாலியான, படிச்ச, நல்ல குணங்களோட, நல்ல குடும்பத்தோட இருக்க பையன் அப்படின்றது வரும். சூப்பர். இதே மாதிரிதான் பையனுக்கும் இந்த மாதிரி நல்ல பொண்ணு அழகா இருக்கிறது மேட்டர் இல்லை மேடம், நல்ல குணத்தோட இருக்கணும். நிறைய பொண்ணுங்க இப்ப அழகாதான் இருக்குதுங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணுங்களும் அழகுதான். அப்ப நம்ம பொண்ணுங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். எந்த பொண்ணும் அது அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதையும் மீறி நம்ம சிலர் அது கேவலமா இருக்கு அப்படின்னு திட்டோம்னா அதோட கேரக்டர் அப்படி. நம்ம சில யாரையும் சொல்ல முடியாது, ஐயோ இது ரொம்ப கேவலமா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனோட கேரக்டர் டெட்ரியேட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு அது கேவலமா இருக்க மாதிரி தோணும். அப்ப பொதுவா பொண்ணுங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்றதுனால எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அழகாதான் இருப்பாங்க. ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் அழகான பொண்ணுங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே சாத்தியம். இந்த காலகட்டம் நல்ல குணவதியான பொண்ணு அப்படின்றது கிடைக்கும். இந்த 7ஆம் பாவத்திலே இந்த சிவராஜ யோகம் இருக்கிறது அப்படின்றது. அதுக்கும் மேல மனைவி வழி வசதி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு. இப்ப மகர ராசி பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வசதி, திடீர் வாய்ப்பு, திடீர் முன்னேற்றம், திடீர் சந்தோஷம் அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு. இது எப்படி வரும், ஏதா வரும் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஒரு சில விஷயம் கொஞ்சம் வசதி கம்மி வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இப்பதான் பொண்ணுங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் மேடம், சொத்துல பங்கு அந்த மாதிரி அதுவும் இப்ப நிறைய பேர் சம பங்கு தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப என் பொண்ணுக்கு இந்த பங்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. நிலம் நான் வச்சு என்னமா பண்ண போறேன் அப்படின்னா அந்த நிலத்துக்கான தொகையை கொடுக்கறது. இந்த மாதிரி மனைவி வழி வரும். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு கணவன் வழி வரும். அது கணவன் வழி வரத்துக்கு கணவனுக்கு இன்க்ரிமெண்ட் வரலாம், ப்ரொமோஷன் வரலாம், வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம், இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பிராப்தம் உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்ல திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். இளைய கலத்திரம் 2வது திருமண வரும். நாங்க 7 நாட்டு சனியும் போது பாத்தீங்கன்னா பிசினஸை மொத்தமா இழுத்து மூட்டிட்டோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சூப்பரான இன்வெஸ்டர் வருவாங்க, நல்ல முதல் போட்டு நல்ல பிரம்மாண்டமா தொழில் நடத்துறதுக்கு. இல்லை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஐயா பிரம்மாண்டமா அப்படின் போது டாடா பிர்லா கன்சர்ன் மாதிரி பெரிய லெவல்ல நாங்க நடத்துவோமா அப்படியும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம ஒரு 50 பேரை வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு 70 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்டர் அப்படின்றது பண்ணுவாங்க. நம்ம தொழில முன்னேற்றம் அப்படின்றது இதெல்லாம் பிளஸ். அதுக்கும் மேல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவத்துக்கு அதிபன் மேடம். பொதுவாக மகரத்துக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா பகை. அப்பா பையன் உறவா இருந்தாலோ, சனி மகனா இருந்தாலோ அப்பாவுக்கு பகை, சூரியனுக்கு பகை. அப்ப 8ஆம் பாவ அதிபன், 8ஆம் பாவ அதிபன் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் உட்காரும் போது சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் உறவுகள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேடம் 12ஆம் மாதம் வரைக்கும் அவங்க ஹிடன் சீக்ரசி, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸு, அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருந்தாலும் அது லவ்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு. சில மகரம் என்ன பண்ணும், ஐயோ நீ என்னை விட்டு போவாதன்னு ஆமா வேலியில போற பாம்பை தூக்கி திருப்பி கழுத்துல போட்டுக்கும். அந்த மாதிரி கழுத்துல போட்டுக்கிற பர்சனாலிட்டியா வீட்டுல தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கு அப்படின்னா மனைவிக்கு தெரியும். மனைவி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேடம் பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துல போறது இல்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு குடும்பம் வேலைகளே சரியா இருக்கு, பெண்கள் போறது இல்லை. இந்த மாதிரி ஆண்கள் மாட்டி தவிக்கிறாங்க. சில பெண்கள் இருக்காங்க அப்படி மாட்டி தவிக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப நம்ம உண்டு. பொதுவாகவே மகரம் என்ன, நீ பாட்டுன்னு உழைப்ப முன்னேறுவ. இது நடுவுல இந்த சைடை வந்து இந்த கிளுகிளுப்பு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறது நல்லது. இருக்கப்பட்டவங்க விட்டுட்டா சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். உன்னோட உழைப்புக்கான அங்கீகாரம் மரியாதை உனக்கே உன்னை நினைச்சு பெருமை அப்படின்றது இருக்கும். இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ நல்ல குணம் இருந்தும் இந்த நடுவுல ஒரு சின்ன சலசலப்பு கிளுகிளுப்புனால நம்ம பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுல கவனம் தேவை. ஆக்சுவலா பேரு கெடும் வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையான தகவலா இருக்கும் உங்களுக்கு. நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.